தேசத்தை தேகம் போல் யோசி, மரியன்னையை உயிர் மூச்சாய் நேசி. மூவண்ண கொடியில் இருக்கும் நீல வண்ண சக்கரமாய் அகிலத்தை சுற்றி வந்து விடுதலை தாகத்தை நம்முள் ஏற்படுத்தி சுதந்திரம் என்னும் வெற்றி முழக்கமிட செய்த இந்நன்னாளில் இறைவனின் மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்த மரியன்னையின் விண்ணேற்பு விழாவை விண்ணகம் போற்ற மன்னக மாந்தர் மகிழ உலகமே கொண்டாடும் இத்திருநாளில் நாடு போற்றும் நாட்டாமையின் வாயிலாம் மதுரவாயில் மண்ணின் மைந்தர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பிறப்பு நாளையும் கொண்டாட இருக்கரம் கூப்பி அழைக்கின்றோம். இந்நன்னாள் இந்தியாவின் சுதந்திர தினம் மட்டுமல்லாது பார் போற்றும் பரமனை பாவக்கரை இல்லாமல் ஈந்த அன்னை மரியாளின் விண்ணேற்பு கீதம், நாட்டுப்பற்றினால் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிர் ஈந்த தியாகச் செம்மல்களின் விடுதலை கீதம், சுயநலமில்லாமல் பெற்று கொடுத்த சுதந்திர தியாகிகளின் வெற்றி கீதம், மன்னகவாசிகள் விண்ணகத்தை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் உரிமை கீதம். இத்தனை கீதங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து புனித அந்தோணியார் பிறப்பு கீதத்தை மதுரவாயில் மதில்களெல்லாம் பன்னிசைத்து பாடும் மாபெரும் சந்தோஷ கீதம். பாரத தாயாம் நம் அன்னை மரியின் விண்ணேற்பில் பலரின் அடிமை நிலையினை ஜபத்தோடு பட்டொளி வீசும் மூவண்ண கொடியில் ஏற்றி விண்ணகம் நோக்கி எழுப்புவோம். விண்ணக விசுவாசியாம் நம் பூவை நெடுஞ்சாலை புனிதர் பிறந்த இந்நன்னாளில் நமக்காய் பரிந்து பேசுவார். பாவத்தை பரிசுத்தமாக்கிய அன்னை நம் பாரதத்தையும் பரிசுத்தமாக்க அன்னையின் பாதம் பற்றி பாரத நாட்டினை புனிதமாக்கி எங்கும் சுதந்திர காற்று வீச செய்வோம். அன்னையின் அரவணைப்பில் நம் நாடு அக்களிக்கட்டும். புனித அந்தோணியாரே எங்கள் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் 78வது இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் அன்னை மரியாவின் விண்ணேற்ப பெருவிழா வாழ்த்துக்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் இனிய உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நாம் இன்றும் முப்பெரும் விழாக்களை கொண்டாடி மகிழவிருக்கின்றோம். நம் அன்னையின் விண்ணேற்பு, நம் பங்கின் பாதுகாவலர் தூய அந்தோணியாரின் பிறப்பு மற்றும் நம் நாட்டின் சுதந்திர தினம் என்பனவாம். அன்னை மரியாவுக்கு இறைவன் மேல் நம்பிக்கையும் பற்றுறுதியும் இருந்ததனால் அவர் இறைவனின் தாயாகும் பேற்றினை பெற்றார். இறைவனின் வாக்கில் நம்பிக்கை கொண்டு உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறியதால் இறைவனின் மனதில் நீங்கா இடம் பெற்றார். இறைவனின் திட்டத்தில் ஜென்ம பாவமின்றி பிறந்து இறைவனுக்கு தாயாகி மனித குலம் அனைத்துக்கும் தாயாகி தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்டதனால் விண்ணேற்பெண்ணை என பெயர் பெற்றவர் நம் தாய் மரியாள். நம் பங்கு பாதுகாவலர் தூய அந்தோணியார் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் போர்த்துகலில் உள்ள லிஸ்பனில் தோன்றினார். 5 வயது பாலகனாய் இருந்த பொழுதே தன் பிஞ்சு இதயத்தை மழலை இயேசுவுக்கு கொடுத்தார். இவரை சின்ன சம்மனசு என மக்கள் செல்லமாய் அழைத்தார்கள். இறைவன் மேல் கொண்ட பற்றுறுதியில் புதுமைகளுக்கு மேல் புதுமைகள் செய்ததால் கோடி புதுமைகள் புரிந்த கொற்றவர் எனவும், பொய்யுரையா நாவால் நற்செய்தி பலருக்கும் அறிவித்ததால் இறப்பிலும் அழியா நாவினை பெற்று நன்னா களியா நற்றவர் எனும் நற்பெயர் பெற்றார். நம் நாட்டின் வளத்தை கண்டு மதிமயங்கி நம்மோடு வாணிபம் செய்ய வந்த வெள்ளையர் நம் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி நம் நாட்டை அபகரித்து நம்மையும் அடிமைப்படுத்தினர். அது கண்டு பொறுக்காத நம் முன்னோர்கள் அனைவரும் உடன்பிறப்பாய் ஒன்றிணைந்து கத்தியின்றி இரத்தமின்றி சாத்வீக முறையில் போராடி சுதந்திரத்தை பெற்றனர். அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் இத்தெய்வீக திருப்பலியில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கும் நல்லெண்ணம் நம்மில் வளர ஊர்க்கமுடன் ஜெபிப்போம். இறை அருளை நிறைவாய் பெறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற தனது 5வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற ஜோஸ்மின், தனது 19வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற அஸ்வின் யுவராஜ், தனது 44வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற சோஃபியா மேரி, தனது 51வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற சந்திர உதயம், தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற ரஞ்சினி ஆகியோர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அத்தனை பேருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீண்ட ஆயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக திருப்பலி வழியாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக கஸ்பர் ராஜ் திரேசா மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாகும், லூயிசா ஜார்ஜ் குடும்பத்தினர் நன்றி பலியாகும், மேரி பட்டம்மாள் குடும்பத்தினர் நன்றி பலியாகும், அஸ்வின் வரம் சிபி குடும்பத்தினர் நன்றி பலியாகும், ஜேசு ஆந்தோனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர் நன்றி பலியாகும், பன்னீர்செல்வம் கிறிஸ்டின் அம்மாள் குடும்பத்தினர், இருதய பாபு குடும்பத்தினர், ஜென்சன் ஜாய் குடும்பத்தினர் நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவன் சிறப்பாக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக இத்திருப்பலி வழியாக வென்றார். மேலும் திருப்பலியானது டேனியல் அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்திற்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறைத்து போன ஞான பிரகாசம் சூசைநாதன் அவருடைய ஆன்ம இலைப்பாடு 32வது ஆன்ம இலைப்பாட்டுக்காக ஜெபிப்போம். அவருக்கு ஆண்டவன் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். மேலும் இன்று அன்னையருடைய விண்ணேற்பு பெருவிழாய் முன்னுரை சொன்ன மாதிரி முத்திர விழாக்களை கொண்டாடுகிறோம். எனவே அன்னையருடைய பெயர் தாங்கி இருக்கிற விண்ணரசி, இப்படியாக அசம்ஷன், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்காகவும் நம்முடைய இந்திய திருநாட்டுக்காக ஜெபிப்போம். நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு நமது 78வது சுதந்திர தினம் தொடர்ந்து நாம் நமது நாட்டுக்காக நிறைய நல்ல நன்மையான காரியங்கள் செய்வதற்கான வழிவகையை ஆண்டவர் உருவாக்கி தரும்படியாய் என்றாலும் மேலும் நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம். அவர் நமக்கு பாதுகாவலர் அறிந்து அவருக்கு பெற்றுத் தருகிற அநேக ஆசீர்வாதங்களுக்காய் வரங்களுக்காய் நன்றி சொல்லி அற்புதமான தெய்வீக திருவழிபாட்டில் நாம் பங்கேற்க பாவ மன்னிப்பு வழிபாட்டு நிகழ்வை கலந்து கொள்வோம். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு பாட்டு.
சிரசே பிரதானம் என்பது போல் தலைவர்கள் உயிருள்ள ஊன் உடலின் தலை போன்றவர்கள் என்பதை உணர்ந்து தம் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை ஜாதி மத பேதமின்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒவ்வாமையின்றி பணம் பகட்டு பாகுபாடு இன்றி பெற்ற மக்களாய் பேணி காக்கும் மனப்பக்குவம் மறந்து சுயநலனில் அக்கறை கொண்டு தற்பெருமையில் தலை நிமிர்ந்து மக்களை வேதனையில் வெறுமைப்படுத்திய தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகின்றேன். இறைவன் தான் படைத்த படைப்புகள் அனைத்தையும் நல்லதென கண்டார். மலைகள், குன்றுகள், மரம் செடி கொடிகள், வனவிலங்குகள், பறவைகள், ஆறுகள், ஏரிகள், இயற்கை வளங்கள் ஆகியவற்றை கண்டு மனமகிழ்வுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய மனிதன் உலக நாட்டங்களிலும் சிற்றின்பங்களிலும் மூழ்கி திளைக்கவும் கட்டுக்கட்டாய் பணத்தை அள்ளி குவிக்கவும் இன்ப வாழ்வு வாழும் இயற்கையை அழித்து பேரழிவை உருவாக்கி எண்ணற்ற மக்களையும் அவர்தம் வாழ்வாதாரத்தையும் தொலைத்த தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகின்றோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என படைப்புகளில் மேலான படைப்பாய் இறைவன் தன் சாயலில் என்னை படைத்திருந்தும் என் மேன்மையை உணர்ந்து உலகுக்கு உப்பாய் ஒளியாக அனைவருக்கும் முன் உதாரணமாய் வாழ மறந்து மனிதனின் படைப்புகளில் மதிமயங்கி பொன்னான கால நேரத்தை மண்ணாக்கி சொந்த பந்தங்களை மறந்து என் வாழ்வை தொலைத்து அதற்கு அடிமைப்பட்டு கிடந்த தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு பெண்ணால் இழந்த வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்னும் இறைவாக்கின் திட்டத்தை மன மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவர் பெற்றெடுக்க போகும் ஆண்மகவு இயேசு கிறிஸ்து என்னும் மெசியா. குழந்தையை அழிக்க காத்திருக்கும் அரக்க பாம்பு சாத்தான். மீட்பு, வல்லமை, கடவுளின் ஆட்சி, மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் இக்குழந்தையின் மூலம் வந்துவிட்டன என கூறும் திருத்தூதர் யோவானின் சொற்களுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தை 19, அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றுகின்றது
நகர் மக்களில் சிலர் கிரேக்கு தவத்து கேட்பட்டவன்படி உயிர்த்தெழுதல் இல்லை எனில் வாதிட்டனர். ஆனால் பவுலே அதை எதிர்த்து உயிர்த்தெழுதலை கிறிஸ்து நம்பிக்கைக்கு அடிப்படை என்று வாதிட்டார். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டனர் என்னும் நிகழ்வால் அனைவருக்கும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பது உறுதியானது. சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும் என்னும் 2ஆம் வாசகத்துக்கு கருத்தாய் ஆராய்வோம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. அவரும் அவருடன் சகோதரர் லியோவும் ஒரு நாள் நற்செய்தி அறிவிப்பதற்காக வெளியில் போகிறாங்க. அது ஒரு வின்டர் டைம். வின்டர்னால் அவங்க தெரியும், வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அது ரோமாபுரி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பனி பொழியக்கூடிய ஒரு சூழல். ஆகவே இவர்கள் சென்ற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா திடீரென்று மாலையில் பயங்கரமான ஒரு பனி பொழிவு. முதலையும் பயங்கர குளிரும். ஆகவே ஒரு பக்கம் சந்தோஷமாக இப்படி மலையில் நனைஞ்சா சந்தோஷப்படுற மாதிரி அந்த பணியிலையும் சில பேர் அனுபவப்பட்டு இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டுக்கு, ஏன்னா அது ரொம்ப தொடர்ந்து பெய்யும், அது நிறைய உடல்நல குறைவுகள் ஏற்படுத்தும். அப்போ அனைவருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. புகலிடம் இவங்களுக்கு இடமே இல்லை, எங்கே செல்வது என்று கூட தெரியாத ஒரு சூழல். அப்படியாக அந்த பணியில் அவர்கள் நனைந்து கொண்டு தங்குவதற்கு இடம் இல்லாமல் கூட இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் சில இடம் கேட்கிறார்கள், தங்குவது எங்கேயாவது கணக்கு கிடைக்குமா? அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அங்கே பெனடிக்டன் மங்க் இருக்கான், துறவர சபை இருக்குது, அங்கே போங்க, அங்கே போனால் உங்களுக்கு வேணால் இடம் தருவார்கள், நீங்கள் துறவிகளாக இருப்பதால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அவன் வீட்டுக்கு ஓட்டான், யாருமே இல்லை, பனி குளிர், இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டம். அப்போது பிரான்சிஸ் அசிசியா சொன்னார், லியோ அவருடைய சகோதரரை பார்த்து, என்ன அருமை, என்ன அருமை. சில பேர் செம்ம மழை, ஒரே மழை பெஞ்சு பேர் நாச்சு நாச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரே மனிதர் ஒருத்தர் பார்க்குற பார்வை தான். லியோப்பா சொல்கிறார், என்ன அருமை பாருங்க, அழகான இந்த ஒரு பனி பொழிவு. லியோவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சான், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அப்படியே போகிறாங்க. அந்த நான் சொன்ன அந்த துறவர பெனடிக்டன் மங்க் மலை மேலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறாங்க. இரவு வேளை ஆயிடுச்சு. போயிட்டு கூப்பிட்றாங்க. ஒருத்தர் வெளியே வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. நாங்கள் 2 பேரும், என் பேர் ஃப்ரான்சிஸு, இவன் பேர் லியோ, நாங்கள் 2 பேருமே துறவிகள், அதனால் எங்களுக்கு ஒரு இரவு மட்டும் நீங்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறான். அவர் 2 பேரும் ஒத்து பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் எப்படி பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க. யார்? ஃப்ரான்சிஸும் லியோவும் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பகடாக்க இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அவன் அந்த அந்த வெளியே வந்த சகோதரர் சொல்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் உள்ளே போயிட்டு எங்களுடைய சகோதரோடு கலந்து பேசிட்டு வந்து உங்களை கூப்பிட்றேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டில் திருட வந்து போயிருக்கான். யார் வீட்டில்? அந்த துறவர மடத்தில். இவங்க 2 பேரும் பார்த்து எப்படி இருக்காங்க? திருட மாதிரி இருக்காங்க. வெளியே வராங்க, நைய புடைக்கிறாங்க. 2 பேரையும் செம்ம அடி. துறவியா நீங்களாம், திருட்டு பசங்களா அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் அசிசியாரும் இந்த லியோவும் போட்டு அடித்து தூக்கி எறிறாங்க. நடந்து போன பசி, குளிர், ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போனால் அடி பொழந்து நம்ம எப்படி இப்போ டப்பா வைப்போம்ல, அந்த சாப்பிட போகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய பேரல் மாதிரி தூக்கி போகிறாங்க. 2 பேரும் அதை ஊந்துட்டாங்க. போயிட்டு அவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதை தூக்கி போட்டாங்க. பிரான்சிஸ் அசிசியா சொன்னாராம், யாரை பார்த்து? லியோ பார்த்து, ஆஹாஹா
வானத்தை பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் யோசிங்க, வேற கூட இருந்தானா, யோ லூசாயா நீ அப்படி கேட்க மாட்டேன். அவன் போட்டு சாப்பாடு இல்லை, குளிர், அவன் போட்டு அடிக்கடி அடித்து தூக்கி எரிஞ்சு போட்டிருக்கான். அதை நினைக்காம வானத்தை பாருங்கள், அந்த விண்மீனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி லியோட சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த சுதந்திர தின விழாவை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். இப்படி இவர்களால் தான் பிரான்ஸ் அசிசியார் மாதிரி ஒரு புனிதரை நீங்கள் பார்க்கணும். இயேசுவே சிலுவையிலிருந்து இறங்கி வந்தாராம். தெரியுமா உங்களுக்கு? பிரான்ஸ் அசிசியாரோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவே சிலுவையிலிருந்து இறங்கி ஒரு பக்கம் கை இருக்கும், ஒரு பக்கம் பிரான்ஸ் அசிசியாரை பிடிப்பாராம். அவ்வளவுக்கு கடவுள் இயேசு பிரான்ஸ் அசிசியார் அன்பு செய்தார். நான் யோசித்து பார்க்குறேன். ஒரே ஒரு செய்தி தான் நான் உங்களோட இன்று பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்கிலீஷில் அழகா இன்னர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்மன சுதந்திரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் எல்லா நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா காரியங்களிலும் அவங்க மகிழ்ந்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம நிறைய நேரங்கள் அப்படி இல்லாமல் போனதால் தான் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு, கோவப்பட்டு, வேதனைப்பட்டு, நொந்து நூலாயிரும். அப்போ நான் சொன்ன இந்த பிரான்ஸ் அசிசியார் அங்கே பயங்கரமான குளிர், அவங்க வெளியே தடுத்துட்டான். அங்கேருந்து இங்கே வந்தார், சாப்பாடு இல்லை, மலை மேல். நான் சொன்ன அப்படி நிகழ்வுகளையும் பார்த்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை மகிழ்கிற ஒரு மனிதன் தன் உள்மன சுதந்திரத்தை அனுபவித்த வழியாக தான் முடிஞ்சுதான். இன்னைக்கு ஒரு அழகான 2 விழாக்களை கொண்டாடும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர விழா, தாய் திருநாடு. அதை பற்றி நிறைய முழு அதை நம்ம பேச வேணாம். அடிமைத்தனம், அதிலிருந்து ஒரு விடுதலை, அடிமை வாழ்வு, அதிலிருந்து சுதந்திர வாழ், இதான் நம்மளை பற்றி தெரியும் உங்களுக்குலாம். ஆனால் இங்கே ஒரு பெண்மணியை நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கன்னி மரியாள் உள்மன சுதந்திரத்தோடு வாழ்ந்தவள். ஆகவேதான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன் தாயாம் திரு அவை அவளை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பையன் சொல்றார், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த விசுவாச பிரகடனம் பண்றார். விசுவாச அறிக்கையை உலகிற்கு அறிவிக்கிறார். அகுஸ்ரா பேகானகாய் சொல்றான், கடவுளை பெற்றெடுத்த தாய் உடல் கரையான் பிடிக்குமா? கடவுளின் தாய், கடவுளை பெற்றெடுத்த அன்னை மரியாள் தாய் உடலை கடவுள் கரையான் பிடிக்க விடுவாரா? ஆனாதான் அவருக்கு விண்ணக மாட்சியை கொடுத்தார் என்று இப்பொழுது அகஸ்தினார் சொல்கிறார். நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்ன உங்களுக்கு ஒரே செய்தி தான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உடன்படிக்கை பேழையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போது வசனம் அழகாய் சொல்கிறது, தாவீதும் அவரோடு இருந்த அத்தனை பேரும் ஆடல் பாடல்கள் வழியாக ட்ரெஸ்ஸே கூட அவுத்து போட்டு நடனமாடி அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்தார்கள். அவன் கேட்ட முதல் வாசகம், இறைவனின் உடன்படிக்கை பேழை ஆகிய அன்னை மரியாளை மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு ஆண்டவர் ஆர்ப்பரிப்போடு, அங்க ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அப்படியாக இந்த ஒரு உடன்படிக்கை பேழையை, இந்த ஒரு உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாளை விண்ணகத்திற்கு ஆர்ப்பரிப்போடு மகிழ்வோடு கடவுள் எடுத்துக்கொண்ட விழாவை தான் இந்த விண்ணேற்பு பெருவிழாவாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு அன்னை மரியாளுக்கு விண்ணேற்பு? டக்டகன் மரியாதை சேனை, எல்லாரும் மரியாதை சேனை தான். வாயை திறந்தா வாய் திறக்க மாட்டீங்க. திருப்பி சொல்ல, சாக்லேட் தருவாங்க, வாயை திறங்க. அன்னை மரியாளுக்கு எதற்கு? ஒன்று சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்டாக சொல்லினா நான் 500 ரூபாய் தரேன். ஆனால் உங்களால் சொல்ல முடியாது. அன்னை மரியாளுக்கு எதற்கு? நிறைய இருக்கு. நான் சொல்றது ஒன்று தான். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரே பாயிண்ட் முடிச்சிடலாம். யாராவது ஒருத்தர், கடவுள் ஏன் அன்னை மரியாளுக்கு விண்ணேற்பு கொடுத்தாங்க? கடவுளின் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதனால மட்டுமா? எதற்கு 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 எதற்கு? ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் வந்துச்சு. நான் சொல்றது எதிர்பார்க்கலையே. ஒன்று டேஷ், சின்ன வார்த்தை, ரொம்ப ஷார்ட்டு.
கடவுள் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அதுக்கு பேர் என்ன? இன்னொரு வார்த்தை கை தட்டுங்க ஜோரா. மீட்பு. கடவுள், தந்தையாம் கடவுள் இந்த இயேசு என்ற மனிதனை உலகிற்கு அனுப்புகிறார். நீங்க எல்லாம் மறந்துவிட, நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சால்வேஷன் சொல்றான். அவர் வந்ததுடைய விளைவை இந்த உலகத்தை பாவத்திலிருந்தும் மீட்பதற்காக தான். அப்போ அந்த மீட்பின் பாதையில் தன்னை இணைத்து கொண்டால், அந்த மீட்பின் பாதையில் இயேசு பயணிக்க இவள் இசைவு தந்தாள். அதற்காக தான் நீங்க பார்த்தீங்கன்னா அன்னை மரியா, நிறைய விஷயம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒன்று தான் நிறைய இருக்கு. அதில் அன்னை மரியாளுக்கு தந்தையாம் கடவுள் அவளைக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே அவளை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக அரசியாக அவர் வைத்து கொண்டாடுறார். நம்ம கேட்ட பழகா போயிடலாம். ஒரு பெண்ணால இந்த உலகத்திற்கு என்ன வந்துச்சு? பாவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏவாள் பழைய ஏவாளை பற்றி யோசிக்க. பழைய ஏவாள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல முறை சிந்திக்கப்படி இருந்தாலும் இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம். ஒன்று, இந்த உலகிற்கு மீட்பு கொண்டு வருவதற்காக கடவுள் படைக்கிறான் ஆதாம் ஏவாளை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? பாவத்தை கொண்டு வந்தால் பாவத்துடைய விளைவு சாவு. இந்த உலகிற்கு அழிவை கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த ஒரு தாய் இந்த உலகத்திற்கு மீட்பு கொணர்வதற்காக கடவுளுடைய வார்த்தையை நம்பி தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததால் வசனமிழகாய் சொல்கிறது, அவள் வாழ்வு இயேசு என்ற அந்த இறை மகனை இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடிய பிறப்பிடமாக, வாழ்வினுடைய இருப்பிடமாக அவள் மாறினாள். இரண்டாவது, அங்கு ஒரு கனி இருந்தது. எங்க? அந்த கனி என்ன பண்ணுச்சு? அந்த கனியை அவள் தான் உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதை விண்டா என்ன ஆயிடுவா? அந்த கனியை சாப்பிட்டா கடவுளை போல மாறி விடுவா. இவளோ தன் வயிற்றின் கனியை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, இந்த உலகத்திற்காக, இந்த உலகனுடைய மீட்பிற்காக தாரை வார்த்து கொடுத்தார். அவங்க சொல்றான், அதை சாப்பிட்டா நீ யாரு மாதிரி ஆயிடுவ? கடவுளை மாதிரி ஆயிடுவ. இந்த அம்மா என்ன சொன்னாங்க? பைபிள்ல வசனம் சொல்லுது, அன்னை மரியா சொன்னாங்க, நான் ஆண்டவரின் அடிமை. அவள் கடவுளை போல மாற ஆசைப்பட்டாள். ஆனா இந்த அம்மா கடவுளின் குழந்தையை தன் உதரத்திலே தாங்கினாலும் தன்னை பெருமிதம் காட்டிக் கொள்ளவில்லை. தான் ஒரு அடிமை. நீங்க சொன்ன அந்த தாழ்ச்சி. இவன் சொல்றான் இந்த பக்கம், நான் தப்பு செய்யல. யார் பாவம் செஞ்சா? யார் சொன்னச்சு? அந்த பாம்பு தாங்க. நான் ஒன்றும் தப்பு செய்யவே இல்லையே, அது சொல்லிச்சு, நான் சாப்பிட்டேன். குற்றமற்றவள், குறையற்றவள். ஆனால் தன் மகன் இந்த புலகனுடைய குற்றங்களை, பாவங்களை போக்குவதற்காக தன்னை வியாகுல அன்னையாக, அவ்வளோ துன்பங்களை சுமந்து கொண்டவளாக அன்னை மரியாளை நாம் பார்க்குறோம். நான் சொல்லிக்கிட்டே போகலாம், வச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு அன்னை மரியாள், இன்னைக்கு அன்னை மரியாள் நான் சொன்ன அந்த சுதந்திர காற்றை சுவாசத்தினுடைய விளைவு தான் பாருங்கன்னா, எலிசபெத் அம்மாள் சொல்றாங்க, யாருன்னே தெரியாது, கடவுளின் தாயினிடம் வர நான் யார்? அங்க அருமிக பெற்றவரே அப்படின்னு ஒரு வார்த்தை, இங்க வந்து கடவுளின் தாய், அழகாக, மிக அழகாக நம்ம வாசிக்கல, கடவுளின் தாய் என்று அன்னை மரியாளை கடவுளின் தாயாக அந்த எலிசபெத் அம்மாள் வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் பார்க்குறேன், இன்று நம்ம கூட யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அன்னை மரியாளுடைய சீடத்துவம். ஏனோக்கு தொடக்க நூல் 5:22 ஏசு கடவுளோடு நெருங்கி நடந்தவர்கள் எடுத்துக்கொண்டார். எலியா 2 அரசராகமும் 6 அதிகாரம் 2 அதிகாரம் 16 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட அவங்களுக்கே விண்ணக பேற்றை கடவுள் கொடுப்பார் என்றால், இந்த தாய் இயேசுடைய சீடத்துவத்தை தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவள், இன்றளவும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவள். அவதான் நான் சொல்றேன், நான் சொன்ன நிறைய விஷயம் மாதிரி அன்னை மரியாளுக்கு இந்த விண்ணக பேற்று, எனக்கு விண்ணேற்பு கடவுள் கொடுத்து அவளை அலங்கரிக்கிறார்.
ஆர்ப்பரிக்கிறாய். நீ விண்ணகம் மண்ணகம் எப்படி ஆர்ப்பரிக்கிற மாதிரி இன்னைக்கு விண்ணகம் ஆர்ப்பரிப்பில் இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் அன்னை மரியாள் அந்த உள்மன சுதந்திர காற்றை சுவாசித்தவள். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு அடிமைத்தனம் நிறைய விஷயங்களை நாம் அனைவருமே அடிமைகளாகும். நாம் இன்னைக்கு உள்மன சுதந்திரத்தை சுவாசிக்கவில்லை என்றால் நாடு சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை, லஞ்சம் இருக்கு, அவன் சரியில்லை, இப்படி என்று நாம் இன்னும் எத்தனை வருஷம் பேசுவோம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இன்னைக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அன்னை மரியாள் எவ்வளோ கஷ்டங்களை எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை அன்னை மரியாள் வளர்த்து கொண்டாள். அதான் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புரட்சி பாடலை அவரால் பாட முடிந்தது. ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத கிராம பெண் அப்படி ஒரு பாடலை புரட்சி பாடல், அதை பற்றி பேசலாம், பயங்கரம் பேசலாம். அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அடிமைத்தனம் காரணம் ஏன் தெரியுமா? நாம தான். நான் அடிமைப்படுத்துகிறேன், நீங்கள் இன்னொருத்தர் அடிமைப்படுத்துறீங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கு, சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். நாடு அவனை இவனை இவனை அவனை அவனை ஜாதியில், மொழியில், இனத்தில் அவன் இந்த நாடு எவ்வளோ நன்மைகள் நிறைந்த ஒரு நாடு. அவன் இந்த நாடு நம்ம சொல்கிறோம், போய் நிறைய பேர் சொல்கிறோம், வெளிநாடு போய் பாருங்கள், அமெரிக்கா போங்க. நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், தப்பி துபாய்க்கெலாம் வந்துடாதீங்க, நாங்கள் படுற பாடு, வெயில் கொடுத்து செத்து சாவுறோம். ஒரு பொண்ணு சொல்லுது, வீடியோ லைவில் பேசுது, இந்தியா மாதிரி ஒரு நாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லு. அப்போதான் தெரியும், வெளிநாடு போனால் தான் தெரியும் நம்முடைய பவுசின்னு சொல்லு. ஆகவே நான் நம்முடைய நாடு, நான், என் குடும்பம், என்னுடைய பங்கு. அப்போ இதில் நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்கிற போது நாம் வளர்கிறோம், நம் குடும்பம் வளருது, நம் பங்கு வளர்கிறது, கண்டிப்பாக நம் நாடு வளரும். அன்னை மரியாள் அதை தான் செய்தான். அவதான் அவளுக்கு இன்னைக்கு விண்ணேற்பு. நம்முடைய வாழ்வில் கடவுள் கொடுத்த இந்த சுதந்திர காற்றை நாம் தொடர்ந்து சுவாசிப்போம். நாம் சுவாசிக்கும் போது அடுத்தும் சுவாசிக்க அனுமதிப்போம். நாம் யாரையும் அடிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய உள்ளத்தை தர வேண்டும் என்று மன்றாடி எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடும். அன்புக்குரிய இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இன்றைய நாளில் நம்முடைய அன்னை மரியாள் விண்ணகத்தை எடுத்துக்கொண்டவற்ற நாளில் நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் ஏறெடுத்து வைக்கும்போது இறைவன் மட்டுமல்ல அன்னை மரியாளும் நமக்கு தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுத்து வைப்போம். மறையுடலின் மாண்பே இறைவா, பூவுக்குள் பூகம்பத்தையும், மழைச்சாரலுக்குள் பெருவெள்ளத்தையும், தென்றலுக்குள் சூறாவளியையும், அகல் விளக்குக்குள் காட்டுத்தீயையும் உள்ளடக்கியவரே, உலகின் கடையெல்லை வரை என் சாட்சிகளாய் வாழுங்கள் எனும் உம் வாக்கினை வாழ்வாக்க புறப்பட்ட எம் பங்கு அருட்பணியாளர்கள், அருட்கன்னியர்கள், இயேசு கிறிஸ்துவின் வழித்தோன்றல்கள் எனும் அரச முத்திரையை தம்மில் பதித்து
தம் பங்கு மக்களாம் எம்மையும் எம் வழித்தோன்றல்களையும் நன்னெறியில் பழக்கிடவும் உடலுள்ள நலனிலும் ஆன்மீக நலனிலும் இணைந்து வாழச் செய்யவும் இவ்வுலக அவலங்களையும் அநீதிகளையும் அழித்து இனிமைமிகு இரக்கத்தையும் இறையாட்சி விழுமியங்களையும் எம்மில் புகுத்திடவும் வரமருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். படைப்பின் பாதுகாவலரே இறைவா, பகுத்தறிவில் பகலவனாய், பண்பினில் பால் நிலவாய், பொறுப்பினில் விடிவெள்ளியாய், பொறுமையில் பூமியாய் துலங்கும் தூய அந்தோனியாரை பாதுகாவலாய் பற்றி பிடித்த எம் பங்குதள சமூகம் இயல்புக்கு ஏற்ப வாழாமல் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வல்லமையுடனும் மனப்பான்மையுடனும் வாழவும் பழையன கழித்து புதியன புகுத்த இவ்வுலக அவலங்களையும் அநீதிகளையும் அழித்து எம்மிடையே வாழும் ஏழைகள், அகதிகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் போன்றோருக்கு எம்மால் எந்த உதவிகளை வழங்கிடவும் நோய் நொடியில் நொந்தோருக்கு ஆறுதல் அளித்திடவும் அன்பை ஆண்மை நேயத்தின் அடித்தளமாய் கொண்டு இரக்க செயல்களுக்காய் இதவை கதவை திறந்து மனித நேயத்தை வளர்க்கவும் வரமருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். எளியோரின் ஏற்றமே இறைவா, மலை சாய்ந்தால் சிலையாகலாம், மரம் சாய்ந்தால் நிலையாகலாம், மண் சாய்ந்தால் மகத்துவமாகலாம், மனம் சாய்ந்தால் என்னவாகலாம் எனும் கேள்விக்குறியோடு வாழ்வினை துவங்கி மனவேதனையில் வெந்துருகி கொண்டிருக்கும் வயநாடு, ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற துன்பங்களின் நுழைவாயிலில் துவண்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு இறைவன் தரும் ஆறுதலான வார்த்தை அஞ்சாதே என்பதே. மனித பிறப்பு என்பது ஒரு துவக்கம். வாழ்வு மட்டுமே அவன் வரலாற்றை வடிவமைத்து தருகிறது. துவக்க புள்ளியாய் துவங்கியவன் வாழ்வு கால், அரை, முக்கால் எனும் 3 நிலைகளை கடந்து முற்றுப்புள்ளியாய் முடிவடைந்து விடுகிறது. இடைப்பட்ட காலகட்டத்தில் இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனித உறுதியுமே அவனை விண்ணை தொட வைக்கிறது என்ன ஆறுதலான வார்த்தைகளாலும் இறை நம்பிக்கையாலும் அவர்களுக்கு வலுவூட்ட வேண்டும். அவர்களை ஆற்றி தேற்றவும் நம்மால் என்ற பொருள் உதவிகளை அவர்களுக்கு தந்து உதவும் வரமருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். சுதந்திர காற்றே இறைவா, 1000 உண்டு இங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ என வீர முழக்கமிட்ட பாரதியாரின் பகட்டான வரிகள் நம் சிந்தையை சீர்தூக்கும் 78வது சுதந்திர தின நன்னாளில் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் உடன்பிறப்பாய் ஜாதி மத பேதமின்றி இணைந்து அந்நியரின் அடக்கு முறைக்கு அடங்கிடாமல் அவர்தம் துப்பாக்கி தோட்டாகண்டு துவண்டிடாமல் துணிந்து நின்று கத்தியின்றி இரத்தமின்றி சாத்வீக முறையில் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை கண்ணும் கருத்துமாய் கட்டி காத்து நாடு நமக்கென செய்ததென நாடாது நாட்டுக்கு நாமென செய்தோம் என நாட்டம் கொண்டு தரைவரிசையில் தரணி போற்றும் தனிநாடாய் மாற்றி காட்டிட வரமருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். கர்ணியின் கருவே இறைவா, கல்லை கனியாக்கும் கருணை, முல்லை மலராக்கும் மதி, பாலையை சோலையாக்கும் பண்பு, பார்ப்போரை பரவசப்படுத்தும் பார்வை கொண்டவள் நம் அன்னை மரியாள். இதோ ஆண்டவரின் அடிமை என தன்னை தரை மட்டும் தாழ்த்திய ஒரே வார்த்தையால் அகிலத்தையே அதிர வைக்க
ஆண்டவனின் தாயாகி ஆன்ம உடலோடு விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்டாள். அவளை பிரசீடிய சகோதரியாய் பற்றி பிடித்த புனித விண்ணேற்பன்னை பிரசீடிய சகோதரிகளாம் நாங்கள் 1000 துன்பங்கள் அடுக்கடுக்காய் வந்தாலும் அசைவுறா தூண்களாய் நிலைத்து நின்று நித்தமும் அன்னையை வேண்டி நினைப்பதெல்லாம் அவள் வடிவாய் கண்டு பாரெல்லாம் அவள் பெருமை பேசி அவள் பாத கமலங்களை பற்றி பிடித்து தாய் விழிசையாய் தரணி போற்ற வாழ வரமருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் முக்கியமாக நாட்டில் உள்ள தலைவர்களுக்காகவும் நம்முடைய விண்ணேற்பு அன்னையின் பெயர் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உள்ள சுதந்திரம் கிடைக்க வேண்டியும் மௌனமாக ஜெபிப்போம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரர்களே, என்னோட இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையா எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை
நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடையிருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிகவும் பொருத்தமே. ஆகவே வானக திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தாய் திருநாட்டினுடைய 68வது பிறந்த சுதந்திர விழாவை கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று சொல்வது போல நம்ம இப்படியான பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் நம்முடைய இந்திய திருநாடு, நாம் அனைவரும் இந்த மண்ணின், இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் என்று பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த தாய் திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற வேளையில் நாம் அனைவரும் வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையை, மனித நேயத்தை மையப்படுத்தியவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற வேளையில் அந்த தாய் தன்னையே தாழ்த்தி ஆண்டவருடைய மீட்பு பயணத்தை தன்னை இணைத்து கொண்டது போல நாமும் கூட கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை பயனுள்ள விதத்தில், கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழக்கூடிய வழிவகையை கேட்போம். சிறப்பாக இந்த நாளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று நம்முடைய பாதுகாவுடைய அந்தோனியாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். புதுமைகளின் புனிதராக வளம் வந்தவர், ஏழை எளியர் மீது அக்கறை கொண்டவர், தன் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர் அக்கறை கொண்டு அவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். அவைதான் கடவுள் அவரை இன்று உலகம் புகழக்கூடிய ஒரு புதுமைகளின் புனிதராக உருவாக்கியிருக்கிறார். அவரை பாதுகாவலராய் கொண்டிருக்கிற நாமும் கூட அடுத்தவர் அக்கறையும் பிறனன்பு பணிகளிலே
நாம் ஈடுபடுத்திக் கொள்ள அருள் வேண்டுவோம். சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காக, அன்னை மரியாளுடைய வினேற்பு அன்னையுடைய பெயர் தாங்கி இருக்கிற யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, இதோ இந்த திருப்படியிலே கடந்து கொண்டு ஜெபிக்க நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றால் உயிர் தெழுவம் என்ற கூட தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுகவுடைய ஏற்றலுங்க அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள் வினேற்பு அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே முக்கு குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அனைவருக்கும் நம்முடைய விண்ணேற்பு அனைவருடைய பெருவிழா வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டின் 78வது இந்த சுதந்திர ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கு ஒரு கை தட்டிடலாம், ஜோரா கை தட்டுங்க. மூன்றாவது நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய பிறந்தநாள் விழா. ஒவ்வொருடைய பிறந்தநாள் விழா பயங்கரம் கொண்டாடுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், திரு அவை பிறந்தநாள் விழாக்களை மன்னக பிறப்பை கொண்டாடுவதில்லை, விண்ணக பிறப்பு தான். அவங்க இறந்த பிற்பாடு அந்த விழாவை தான் நம்முடைய திரு அவை ஃபீஸ்டாக கொண்டாடி. அவங்க தான் அவங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய பாதுகாவுடைய விழாவை கொண்டாடும். இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு ஹாப்பி பர்த்டே. அவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு அந்தோனியார் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு ஒரு கரவொலி கொடுத்து நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாடை மிக அழகாக அர்த்தமுள்ள விதத்திலே பொருள் விதத்திலே நம்முடைய விண்ணேற்பு அன்னை பிரசிடிய சகோதரிகள் அழகாக அற்புதமாக வழிநடத்தினார்கள். அவளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய மரியாதை சனையினர் வெறுமே ஜெபம் மட்டும் ஜெபிப்பவர்கள் அல்ல, மாறாக செயல் வீரர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்பது காட்டிக் கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கவர்மெண்ட் லீவு. பல நேரங்கள் எல்லாம் சாப்பிட்டு தூங்கணும், ஹோட்டலுக்கு போகணும் அல்லது டிவி பார்க்கணும் அப்படி இருப்பாங்க. நம்முடைய மரியாதை சிறை மதியம் மேலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கிற நோயாளிகளை சந்திக்க செல்ல இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் எல்லா குரூப்லேயும் போட்டிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் மருத்துவமனை சந்திப்பு, மருத்துவமனையில் நிறைய பேர் பலவிதமான உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், யாரும் இல்லாதவர்களை சந்திக்க செல்ல இருக்கிறார்கள். மதியம் மேலே போகிறாங்க, 3 மணிக்கு மேலே. எனவே விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு கூட இன்றைக்கி நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். மேரி பட்டம்மாள் இங்கே இருக்காங்க. அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இனிப்பு தரலாம் சொன்னோன்னு நான் கொடுத்துறேன் சொல்லுவாங்க. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிற மேரி பட்டம்மாளுக்கு ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இப்போ கொடி ஏற்றம் வழக்கமாக நான் சொல்லுதான், நான் கொடியில் ஏற்ற மாட்டேன். ஆகவே இன்றைக்கி நிறைய பேர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடாம். அங்கே கூப்பிடுவேன், யாரும் வரமாட்டாங்க. அதான் பிரச்சனை. வாங்க 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 கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ஆகவே கொடியேற்றம் இப்போது திருப்படி முடிந்தவுடன் கடைசி ஆசிர் கொடுக்கப்படும். நாம் முறைவாக கொடியேற்றத்துக்கு செல்வோம். அன்றைக்கி எல்லாரும் குத்துறோம். எது அது என்ன குத்தணும்? கொடி பெருமை நம்மலாம் இந்தியர்கள் என்பதில் கண்டிப்பாக மார்த்தட்டி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி நம்முடைய தாய் திருநாட்டினுடைய கொடியை அங்கே போய் பேச முடியாது, அங்கே போய் பேசுகிறேன். ஆகவே அங்கே கொடியேற்றி கொடிக்கு நாம் வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தும். இந்த கொடியை நான் சொன்ன மாதிரி பிறந்தநாள் விழாவை கொண்டாடுங்க. பெரியவங்க யாராக இருந்தால் நீங்கள் வாங்க, அங்கே நம்ம கொடியேற்றி நம்முடைய நாட்டிற்கு நமது மதிப்பையும் மரியாதையும் செலுத்துவோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள் மழையால், அம்மா உந்தன் அருள் மழையால் விண்ணகமே இறங்கி வருமே. அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள் மழையால், அம்மா உந்தன் அருள் மழையால் எங்கள் மகிழ்ச்சி காரணமே, எங்கள் மனங்களின் தாரணமே.
உந்தன் அருள்மழையால் அம்மா உந்தன் அருள்மழையால் விண்ணகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள்மழையால் அம்மா உந்தன் அருள்மழையால் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற திருஹிருதயமே, குடும்பத்தின் பாதுகான புனித சூசையப்பரே, தேவ சகாயமே, குடும்பத்தின் பாதுகான புனித அந்தோணியாரே, எல்லா புனிதர் புனிதர்களே, தந்தை, மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே வாழ்க. இந்த பாடல்கள் குழுவுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக மாதாவை பற்றி ரொம்ப கடைசி பாடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம வேகமாக போகலாம். நான் சொன்ன மாதிரி அங்கே சின்னப்பா இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வேகமாக போவோம். நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய திருக்கொடி இப்போ ஏற்ற போகிறோம். நான் சொன்ன மாதிரி இன்று பிறந்த விழாவை கொண்டாடுகிறவர்கள் அருள் சகோதரி ஸ்டெஃபி வந்திருக்காங்க நினைக்கிறேன். போங்க எல்லாரும் சேர்ந்து நான் இங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடு. எல்லாரும் போங்க. உங்களுக்கு சாக்லேட் வந்து 3 இடங்களில் கொடுப்பாங்க. பகைமையின் பாசக்கயிறுகளை அறுத்துவிட்டு தோழமையின் நகங்களை தோல் சேர்ப்போம். சுயநலத்தின் சுருக்கு பைகளை அறுத்துவிட்டு பொதுநலத்தின் அச்சாணிகளை அரவணைப்போம். பாசாங்கின் முகமுடிகளை உடைத்துவிட்டு பாமரனின் இல்லங்களில் பகிர்தல் செய்வோம். அன்பை சுமந்து செல்லும் தேனீக்களாய் நாம் இதயத்தை மூவண்ண கொடியில் பறக்க விடுவோம். அது மலராய் மாந்தரின் மனதில் நிலைக்கும். வேற்றுமை விதைப்போரை விலக்கி நட்பு பேணுவோரை ஆதரிப்போம். அன்னையின் விண்ணேற்பு நாளில் நாம் உறுதிமொழி எடுத்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக மதிப்போம். நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்திய நாட்டின் குடிமகன்கள் என்பதிலே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள். நம்முடைய இந்திய நாடு ஆங்கிலிடம் அடிமைப்பட்டு நம்முடைய விடுதலை வீரர்கள் நமக்காக போராடி ரத்தம் சிந்தி இந்த இந்திய தேசத்தை மீட்டெடுத்த இந்த விடுதலையின் திருநாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 140 கோடிக்கு மேலே இந்த இந்திய திருநாட்டில் மக்கள், எண்ணற்ற மதங்கள், ஏராளமான மொழிகள், எத்தனையோ இன மக்கள் இந்த உலகிலே வாழ்ந்து இந்த இந்திய திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகவல் புரட்சியிலே நாம் உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகள் நம்முடைய வளர்ச்சியை உற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தவிடுபொடியாக்கி ஒற்றுமையோடு நாம் அனைவரும் ஒன்று இந்தியர்கள் என்ற அந்த உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்துவத்தை தான் இந்த சுதந்திர தின விழா நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. எனவே நல்ல நாளிலே நாம் ஜெபித்தது போல நம்முடைய விடுதலை வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களை எல்லாம் சில நேரங்களில் வரலாற்றினுடைய பக்கங்களில் மட்டுமே நாம் காண்கிறோம். அவரை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது. எனவே நன்றி உள்ளத்தோடு கூட இந்த நல்ல நாளிலே நம்மை வழிநடத்தியவர்கள், நம்முடைய நாட்டு தலைவர்கள், நம்முடைய இந்தியாவுடைய பல தலைவர்கள், நமது நாட்டினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்கள், நமது நாட்டை மேன்மேலும் முன்னேற்ற பாயிட்டு செல்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தலைவணங்கி நாம் நன்றி செலுத்த வேண்டிய நாள். எனவே இந்த இந்திய திருநாட்டின் திருக்கொடியை இப்போது நான் சொன்ன மாதிரி உதவி பங்கு தந்திருக்கிறான் நினைக்கிறேன். அவங்களோடு சேர்ந்து நம்முடைய அருள் ஸ்டெஃபி மற்றும் இன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவர்கள் யாராக இருந்த போங்க போகலாம். பிறந்தநாள் விழாவை சீக்கிரம் ஃபாஸ்டா நான் இங்கேருந்து சொல்கிறேன். எங்கள் யாராவது
வில்சன் என்ன பாருங்க, கொஞ்சம் யாராவது பெரியவர்கள் யாராவது இந்த ஒரு 4-5 பேர், ஒன்றும் பிரச்சனை, யார் வேணா ஏற்றலாம், இப்படி தான் ஏற்றணும் கிடையாது. இன்று நிறைய பேர் தங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருமாக இணைந்து இப்போது நாம் திருக்கொடியை ஏற்றுவோம். Standards, attention. Standards, attention. இப்போது கொடி ஏற்றப்படும். கொடி ஏற்ற பிற்பாடு நாம் சல்யூட் சொல்வோம். அதுக்கு பிற்பாடு நம்முடைய ஜனகண மனகதி தேசிய கீதத்தை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். Flag salute. Order. நாம் அனைவரும் அட்டென்ஷன் இருப்போம். இப்போது ஜனகண மனகதி பாடு. ஜனகண மனகதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்த குஜராத் மராठा द्राविड உச்சல பங்கா விந்தகி மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி சரங்கா தவ சுவனாமே தாலே தவ சுவனாசி சபாவே தாலே தவ ஜய பாகா ஜனகண மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். மன்னி வணக்கம்.